வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரை நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீர் வீணாக போகவில்லை. அந்த அனுபவங்கள் உங்களை வலிமையான ஒரு நபராகத்தான் மாற்றி இருக்குமே தவிர, நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை கீழே தள்ளுவதற்கோ அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுப்பதற்காகவோ வந்தவைகள் கிடையாது. யாரும் இல்லாத தனிமையான அறையில் நள்ளிரவு நேரங்களில் தலையணையில முகத்தை புதைச்சு நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளிர கண்ணீருக்கும் ஒரு அர்த்தங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை. ஆனால் நீங்கள் அழுத கண்ணீர்கள் யாருக்குமே தெரியாது. அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் வெளிப்படையாக கூட கண் கலங்கி அழுத ஒரு தருணங்களும் இருக்கும். ஏனென்றால் நம்ம யாரை உயிராக நினைத்தமோ அவர்களே நம்மை விட்டு போய்விட்டார்களே, இப்படிப்பட்ட ஒரு துரோகங்களை செய்து விட்டார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில குழப்பங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை. நீங்கள் பட்ட அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் தான் இன்னைக்கு உங்களை எந்த புயல் வந்தாலும் அசையாத ஒரு ஆலமரமாகவே உங்களை மாற்றி இப்பொழுது வைத்திருக்கிறது. அழுது அழுது உங்களுடைய கண்கள் வறண்டு போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனசு இப்பொழுது இரும்பாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இனிமேல் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அதற்கு முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எல்லா விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது சரியான ஒரு திசையில் மட்டும்தான் போகும். அதே மாதிரி சில அனுபவங்கள் முழுமையாகவே மாற்றி போட்டிருக்கும். துலாம் ராசிக்காரங்கள், சில அனுபவங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதுதான் நம்முடைய பெரிய ஒரு ஆசிரியராகவே நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மனவேதனைகள் அனைத்தும் உங்களை முன்பிருந்த மனிதராக இருக்க விடாமல் உங்களை முழுமைக்கும் மாற்றி போட்டிருக்கலாம். ஏன் நடந்தது, ஏன் இதற்கு இப்படி நடந்தது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் அனைவரும் யார் என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் உடனடியாக நீங்கள் ஏன் என்று கூட கேட்காமல் செய்து விடுவீர்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களை அனைவரும் ஒரு வேலையாட்கள் போலவும் ஒரு அடிமையாகவோ மட்டுமே தான் நடத்தினார்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது இருந்த ஒரு பாசத்தினால் மட்டுமே தான் இப்படி செய்தீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமலே இருக்கும். இப்போது மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இப்பொழுதும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நாளடைவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். முன்பு மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உங்களை மறந்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய நாட்களாக இருக்கும். அந்த மாற்றங்கள் வெளியே இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட பார்வையில் சோதனைகளுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை மனிதனின் வளர்ச்சிக்கான பாதை என்று கூறப்படுகிறது. நீங்கள் இழந்தது சில மனிதர்களை மட்டும் கிடையாது, பழைய உங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான நம்பிக்கைக்குரிய செயல்களையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசிக்காரங்களை துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை இன்னும் நல்ல ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே தான் நடக்கப் போகிறது. சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களுக்கு ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இன்னும் வரக்கூடிய 21 நாட்களில் நீங்கள் எடுக்க போகின்ற முடிவுகள் சாதாரணமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முடிவுகளாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய மிகச்சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பாசிட்டிவான பெரிய மாற்றங்களுக்கு அஸ்திவாரமாகவே அமைந்துவிடும். அது உங்களுடைய கரியருக்கான ஒரு மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பழக்க வழக்கத்தை தொடங்குவதாகவும் இருக்கலாம். எனவே இந்த நாட்களில்
நீங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவையும் தீர ஆலோசித்து புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிர்கால ராஜயோகத்தை தீர்மானிக்கப் போவதே இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் பெரிய முடிவுகளால் மட்டும் வருவது கிடையாது. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவுகள் தான் நம்முடைய எதிர்கால பாதையை முழுவதுமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக வைத்திருக்கும். ஒரு புதிய முயற்சியை தொடங்குவது, ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது, ஒரு முக்கியமான மனிதருடன் பேசுவது, ஒரு வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளை மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் அதிகமாக யோசித்து சில வாய்ப்புகளை தவறவிட்ட ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் இனி வரக்கூடிய அனுபவங்கள் கொடுத்த தெளிவுடன் நீங்கள் முடிவுகளை மட்டும் எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டிக் கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் என்பது வர வேண்டும். பழைய பயங்களை விட்டு வெளியே வாருங்கள். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மாற்றி போட்டிருக்கும் துலாம் ராசிக்காரங்கள், சில அனுபவங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதுதான் நம்முடைய பெரிய ஒரு ஆசிரியராகவே நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மனவேதனைகள் அனைத்தும் உங்களை முன்பிருந்த மனிதராக இருக்க விடாமல் உங்களை முழுமைக்கும் மாற்றி போட்டிருக்கலாம். ஏன் நடந்தது, ஏன் இதற்கு இப்படி நடந்தது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் அனைவரும் யார் என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் உடனடியாக நீங்கள் ஏன் என்று கூட கேட்காமல் செய்து விடுவீர்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களை அனைவரும் ஒரு வேலையாட்கள் போலவும் ஒரு அடிமையாகவோ மட்டுமே தான் நடத்தினார்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது இருந்த ஒரு பாசத்தினால் மட்டுமே தான் இப்படி செய்தீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமலே இருக்கும். இப்போது மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இப்பொழுதும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நாளடைவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். முன்பு மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உங்களை மறந்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய நாட்களாக இருக்கும். அந்த மாற்றங்கள் வெளியே இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட பார்வையில் சோதனைகளுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை மனிதனின் வளர்ச்சிக்கான பாதை என்று கூறப்படுகிறது. நீங்கள் இழந்தது சில மனிதர்களை மட்டும் கிடையாது, பழைய உங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்தவிதமான நம்பிக்கைக்குரிய செயல்களையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை இன்னும் நல்ல ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே தான் நடக்கப் போகிறது. சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களுக்கு ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இன்னும் வரக்கூடிய 21 நாட்களில் நீங்கள் எடுக்க போகின்ற முடிவுகள் சாதாரணமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முடிவுகளாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய மிகச்சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பாசிட்டிவான பெரிய மாற்றங்களுக்கு அஸ்திவாரமாகவே அமைந்துவிடும். அது உங்களுடைய கரியருக்கான ஒரு மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பழக்க வழக்கத்தை தொடங்குவதாகவும் இருக்கலாம். எனவே இந்த நாட்களில்
நீங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவையும் தீர ஆலோசித்து புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிர்கால ராஜயோகத்தை தீர்மானிக்கப் போவதே இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் பெரிய முடிவுகளால் மட்டும் வருவது கிடையாது. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவுகள் தான் நம்முடைய எதிர்கால பாதையை முழுவதுமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக வைத்திருக்கும். ஒரு புதிய முயற்சியை தொடங்குவது, ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது, ஒரு முக்கியமான மனிதருடன் பேசுவது, ஒரு